Hi friends, welcome to our channel Learn Little with JP. இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கணம் பார்க்க போகிறோம். 6th வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் எழுத்து வடிவம் மற்றும் பேச்சு வடிவம் கொண்ட எளிய மொழி. இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க, இலக்கணம் இலக்கியம் அப்படின்ட்டு. கதை, கவிதை, கட்டுரை, காப்பியம் ஆகிய அனைத்தும் அடங்கியது. இதுவே நாம் படிக்கும் செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் அனைத்தும் ஆகும். இதுக்கு எடுத்துக்காட்டாக சில நூல்கள் கொடுத்துருக்குறாங்க. 14 கீழ்கணக்கு நூல்கள், 14 மேற்கணக்கு நூல்கள், சிற்றிலக்கியங்கள், புது கவிதைகள் அப்படின்ட்டு. அடுத்து இலக்கணம் பார்த்திங்கன்னா 5 வகையாக பிரிக்கிறாங்க. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஃபஸ்ட்டு எழுத்து பார்க்கலாம். ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. இது உயிரெழுத்து அப்படின்றது பிரிக்கிறாங்க. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கிறது. ஆ முதல் அவ்வரை ஆகிய 12 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களாகும். எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை பொறுத்து குறில், நெடில் என வகைப்படுத்துகிறோம். ஆ, இ, உ, ஏ, ஓ குறுகி ஒலிக்கிறதுனால இதை குறில் எழுத்து அப்படின்னும். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ நீண்டு ஒலிக்கிறதுனால இதை நெடில் எழுத்துன்னு சொல்கிறோம். மாத்திரை. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு. குறில் கால அளவுன்னு பார்த்திங்கன்னா 1 மாத்திரை, நெடில் கால அளவுன்னு பார்த்திங்கன்னா 2 மாத்திரை. ரெண்டாவது மெய்யெழுத்து. மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இக்கிலிருந்து இன்னும் வரைக்கும் ஆகிய 18 எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் அப்படின்ட்டு தெரியும். மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. இதை 3ஆக பிரிக்கிறாங்க. வல்லினம், கசட, தபர ஆகிய 6ம் வன்மையாக ஒலிக்கிறதுனால இதை வல்லினம் அப்படின்னும். மெல்லினம், ஞனன, நமன ஆகிய 6ம் மென்மையாக ஒலிக்கிறதுனால இது மெல்லினம் அப்படின்னும். இடையினம், எரள, வழல ஆகிய 6ம் வன்மையாகவும் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கிறதுனால இது இடையினம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உயிர்மெய் எழுத்து. மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிர் எழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். மெய்யுடன் உயிர் குறில் சேர்வதால் உயிர்மெய் குறில், மெய்யுடன் உயிர் நெடில் சேர்வதால் உயிர்மெய் நெடில் என இரு வகைப்படுத்துகிறாங்க. ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிர், மெய், உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது. அஃது அக்கு என்னும் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. அடுத்தது முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள். ஃபஸ்ட்டு முதல் எழுத்து பார்க்கலாம். முதல் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்து 18ம் ஆகிய 30 எழுத்தும் முதல் எழுத்துக்கள் அப்படின்றது சொல்கிறாங்க. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாக இருப்பதனால் முதல் எழுத்துக்கள் எனப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் ஆகும். இவை 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள். மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம். இது எங்கெங்கெல்லாம் வரும்ன்ட்டு பார்க்கலாம். உயிர் எழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும். க, ச, த, நா, ப, மா ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஞா, ஞா, யா, வ ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். ஞா வரிசையில் ஞா என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வருகிறது. எடுத்துக்காட்டு ஞனம். ஞா வரிசையில் ஞா, ஞா, நீ, ஞவ் ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். யா வரிசையில் யா, யா, யூ, யூ, யவ் ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். வா வரிசையில் வா, வா, வி, வி, வே, வே, வை, வவ் ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும்னு சொல்கிறாங்க. இந்த எழுத்து ஃபுல்லாக சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது மொழி முதலில் வராத எழுத்துக்கள் பார்ப்போம். இதெல்லாம் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள். இது வராத எழுத்துக்களை பார்ப்போம். மெய்யெழுத்துக்கள் 18ம் மொழிக்கு முதலில் வாரானா வராது அப்படின்ட்டு அர்த்தம். டா, நா,
ரா, லா, ழா, லா, ரா, நா ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. ஞா, ஞா, யா, வா ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசையில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. மொழி இறுதி எழுத்துக்கள் பார்ப்போம். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர். உயிர் எழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். இன், இன், இத், இம், இ, இர், இல், இவ், இழ், இல், இன் ஆகிய 11 மெய்யெழுத்துக்கள் மொழியின் இறுதியில் வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உரின், வெரின், அவ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மொழி இறுதி எழுத்துக்கள். இறுதியாகா எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு ஆகிய 7 மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. உயிர்மெய் எழுத்துக்கள் ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.